கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிமரி வயிற்றில் மருந்து கொடுத்து இறைவன் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் இந்த மண்ணில் மனுவுக்கு எடுக்கிறார். மீண்டும் ஒரு முறை மனிதருக்கு போதிக்க புதுமைகள் புரிய மன்னகத்தை படைத்தவர் இன்று நம்முடைய மனிதனாக பிறக்கிறார். அன்று இறைவன் இயேசுவின் நோக்கம் எதுவாக இருந்ததோ அதுவே இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் திருவிவிலியத்தில் வானதூதர்களின் வாய் வழியாக உலகில் அவருக்கு உகந்ததொரு அமைதி உண்டாகும் என்று வாசிக்கிறோம். அமைதி உருவாக்கம் என்பதுதான் கிறிஸ்து பிறப்பின் மையமாக இருக்கிறது. உலக அமைதி தொடங்கி உலக அமைதி வரைக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அமைதியை உருவாக்கம் செய்வது நம் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியாக உள்ளது. ஆகவே அச்சத்தை அகற்றி அன்பை பெருக்கி உறவுகளை உண்டாக்கி உயிரூக்கவும் எளியோரையும் வலியோரையும் ஏழையையும் படைக்காரரையும் ஆணையும் பெண்ணையும் சக மனிதராக சமமான மனிதராக உறுதி செய்யவும் நச்சு மனங்களை நல்ல மனங்களாக இழக்கவும் தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே ஆண்டவரின் அருள் அவனியில் அபவிதமாக அருளப்படவும் ஆண்டவரின் பிறப்பு அவனியில் அமைதியை கொண்டு வரவும் நாமும் அமைதியை ஏற்படுத்துவோராக புதிய புறப்படுத்தும் தொடரும் திருப்பலியில் குழந்தை இயேசு அருள் பெற இறைவேண்டல் செய்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது இறந்த இம்மானுவேல் பார்ப்பதமா வியாட்சியஸ் இயேசுதாசன் இவர்களுடைய ஆன்மீக கருத்துக்காகவும் கூறப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவதற்காக இங்கே ஒரே குடும்பமாக ஒரே திருச்சபையாக நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்தில் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் விதையாக விதைப்பதற்காக மண்ணுலகில் இறைவன் மனித உலகத்தை எடுத்து வந்தார். அந்த நிகழ்வை கொண்டாடுவதற்கு அந்த நிகழ்வை மறு ஆய்வு செய்து மறுநிகழ்வாக மாற்றுவதற்கு நம்மையே நாம் தயாரிக்கும் பொழுது அவர் எடுத்து வந்த அவதாரத்திற்கு எதிராக நாம் செய்த குற்றங்களை குறைகளை பாவங்கள் என்று நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிக்க கொண்டார். எல்லாம் இறைவனிடம் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. சகோதர சகோதரிகளே, உன்னதங்களிலே என்கின்ற கீதம் பாடுகின்ற பொழுது கன்னிமரியாளுடனும் சூசையப்பர்களுடனும் இயேசு கிறிஸ்துவை தாங்கி இங்கே நாம் வர இருக்கின்றோம். ஆகவே ப்ரொசஷனாக நாங்கள் வரும் பொழுது அனைவருமே உருக்கமாக உன்னதங்களிலே பாடி இறைவனுடைய வருகையை ஆராதிப்போம்.
ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதனால் எங்களை நீர் மகிழ்விக்கின்றீர். இவ்வாறு ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்றனர். அவர் நடுவராக வரும்பொழுது நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதலாம் வாசகம். ஆண்டவர் உள்ளங்களில் பேருரை கொள்ளுகிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 5 முடிய. சியோனில் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரு. எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர்பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ என் மகிழ்ச்சி என்று அழைக்கப்படுவாய். என் நாடு மனம் இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 17, 21 தொடங்கி 25. தொழுகை கூடத்தில் பவுல் எழுந்து கையால் சைகையை காட்டிவிட்டு கூறியது: இஸ்ராயல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ராயல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர் எகிப்து நாட்டிலிருந்து அந்நியர்களாக தங்கியிருக்கும் போது அவர்களை ஒரு மக்களிடம் ஆக்கினார். பின்பு அவர் தோல் வலிகளை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமீன் குலத்தினரே, அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினர். பின்பு கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீது அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாய் கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்தே இஸ்ராயலுக்கு இயேசு என்று மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு
முன்னே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ராயேல் மக்களை அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை ஒன்றும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியல்களை அவுக்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நாளை அவனின் அநீதி அழியும். உலகின் மீட்பர் நம் மீது அரசாழ்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வு. அவருடைய தாய் மரியாவிற்கு யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூயாவினால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையானார். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. श्रीमान கொடுக்குறீங்களா? ஓகே. வேலூர் என்ன பேருன்னா முகமது அலி. அவர் பேர் தெரியுதா? முகமது அலி யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உலகின் தலை சிறந்த பாக்ஸர்களில் முதலிட யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மைக் டைசனே ஒத்துப்பார். யாருக்கு தெரியுமானா முகமது
பெயருக்கும் இதற்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் உண்டு. என்னன்னா கேஸ்டிஸ் கிளே என்பது அவருடைய இயற்பெயர், முகமது அலி என்பது அவர் பின்னாளில் மதம் மாறிய பிறகு முஸ்லீம் மதத்தை தழுவியதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பெயர் முகமது அலி என்பது. அவருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப பெருமையாக சொல்றாரு. பெருமையாக அவரை பற்றிய ஒரு விமர்சனம் அந்த இடத்துல எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா டெரர் ஒரு எதிராக அவர் போராடிய இருக்கிறார். முகமது அலியுடைய சண்டையில் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிரி பலம் இழந்த பிறகு அவனை ஒரேடி கூட அடிக்கல. அவரை கீழே விழுந்த பிறகோ அவருடைய தடுமாறி இருக்கிறப்போ அவனை அடிப்பது அவருடைய இயல்பு கிடையவே கிடையாது. அவர்கள் மேலே அவ்வளவு மரியாதை இருக்குது. அதனாலேயே முகமது அலிக்கு நல்ல ஒரு பெயர், எதிரிகளை மதித்து விளையாடக்கூடியவர் அப்படிங்கிறது. ஏன்னா இது ஒரு சண்டையில் நம்ம என்னன்னா சண்டை தடுமாறிய பேர் என்ன செய்யலாம், அடித்து நொறுக்கலாம். ஆனால் அவர் சரியே இல்லை. ஜார்ஜ் சோர்வின் என்றவர் சொல்கிறார், அவரும் மிகப்பெரிய பாக்ஸர். அவருடைய வரலாறு சொல்கிறார், முகமது அலி பிடிச்சதுலேயே எந்த சொத்து வடிவமைக்க கொடுத்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நான் தடுமாறி விழுந்த பிறகு அவர் என்னை குத்தாமல் இருந்த அந்த குத்து தான் எனக்கு இருக்கிறதுலையே வலிமையான. நான் நினைச்சிருந்தா அவர் என்ன இடத்துலையே சதைச்சிருக்கலாம், ஆனால் அவர் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வலிமையை பற்றி இவ்வளவு பிரமாண்டம். விடுதலை வாங்கிய பிறகு அவர்கள் அடிமை தளத்திலிருந்து மீண்ட பிறகு அந்த பேரை அவருடைய குடும்ப பேராக மாறினார். காரணம் என்னன்னா அவர்களுடைய அடையாளம், அவர் எந்த யாருக்கு அடிமையாக இருந்தார் என்பதனுடைய அடையாளமாக அவருடைய பெயர் தருகிறது. அதனால தன்னை அதிகபட்சமாக கேசிஸ் என்று தான் அழைப்பதை விரும்பினார். பிற்காலத்தில் அந்த கிளே என்பதை மறைத்து எக்ஸ் என்று மாற்றிக்கொண்டார். அந்த பேரை சொல்லக்கூடாது இருக்கிறார். ஏன்னா அந்த கிளே என்பது அவருடைய அடிமையுடைய குறியீடாக இருந்தது. அதெல்லாம் மாற்றி யூஸ் நினைச்சாரு. பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பின் பொழுது டெரர் என்பவர் முகமது அலியுடைய அடிமையின் குறியீடாக கிளே என்கின்ற பெயரை சேர்த்து சொன்னார். கேஷிஸ் ஒரு பேரும் கேஷிஸ் கிளே தான் சொன்னார். இந்த சண்டையினால் இதனால் அதிகமான கோபத்தை அடைந்த முகமது அலி சண்டை நடக்கின்ற பொழுது முழுவதுமாக என்ன கேள்வி கேட்டோம், ஒரே ஒரு கேள்வி கேட்டால் அவன் கடைசி வரைக்கும் அடிச்சார். வாட் இஸ் மை நேம் சொல்லி தான் அவனை கடைசி வரைக்கும் அடித்து துவம்சம் பண்ணார். எப்படி என்று சொன்னால் அவன் நிலை தடுமாறி பிறகும் அவன் என்ன செஞ்சார், நாட்டூர் முறையில் அவன் ஜெயிக்கல. என்ன செஞ்சார், எலும்பு விட்டு என்ன செஞ்சார், அடிச்சுக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும். அந்த சண்டைக்குரிய பேரை வாட் இஸ் மை நேம் ஃபைட்டு போட்டு பாருங்க. வாட் இஸ் மை நேம் ஃபைட்டு தான் முகமது அலி ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஒரு விஷயம். தன்னுடைய அடிமையை மறைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அறிவு போராடியவர் யாருன்னு சொன்னால் முகமது அலி. அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி விட்டார். எப்பொழுதெல்லாம் ஒரு ஆதிக்க வர்க்கத்தினுடைய அராஜக போக்கு மிகவும் வலுவாக இருக்கிறதோ அங்கே அதற்கு எதிரான போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு எதிராக போராட்டம் பிரெஞ்சு புரட்சியினுடைய துளி இருந்து நினைச்சிங்க. அந்த நேரத்தில் அரசாட்சி கூடாது என்பதற்காக வெகுண்டெடுத்த போராட்டம் அந்த பின்னணியை குறித்து விரிவாக சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. அதை நன்றாக புரிந்தவர்கள் நன்றாக உணர்வு. ஒளித்தோம் என்பதுதான் ஒரு இயற்கையினுடைய சாதாரண ஒரு சாராம்சம். இன்றைய இரண்டாவது வருஷத்தை எடுத்து பார்த்தோம்னா இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை அழகாக பகுதியில் என்று சொல்லி வருவார். அடிமைகளாக இருந்த எகிப்திய மக்கள் ஆண்டவருடைய தோல் வலிமையினால் அவர்கள் தங்களுடைய நல்வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். அடிமை தலைப்பிலிருந்து மீண்டும் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீண்டு வந்த பிறகு தனக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கிய பிறகு தங்களுக்கென்று ஒரு அரசனை பெறுகிறார்கள். கடவுள் சவுலை குறிக்கிறார், காவிரி குறிக்கிறார், சமூகத்தை குறிக்கிறார். இறுதியாக யார் கொடுத்தார் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார் என்று சொல்கிறார். இவர்கள் எல்லாருக்குமே அரசனுடைய ஒரு தன்மை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இந்த அரசனுடைய எந்த தன்மையும் இல்லாது. ஏன்னா கடவுளுமே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை என்பது ஒரு மிகப்பெரிய புரட்சி. கடவுள் அந்த நேரத்தில் இருந்த அனைத்து சமுதாய சம்பிரதாயங்களுக்கும் எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை அரசனை எப்படி பொறுத்தோம், மாடமாடியை பொறுத்தோம், மிகப்பெரிய ஒரு நல்ல காசு செல்வாக்குள்ள ஒரு குடும்பத்தை பொறுக்கணும்னு அவர் எதிர்பார்த்தோம். அவர் தேர்ந்தெடுத்த இடமும் சரி, அவர் தேர்ந்தெடுத்த குடும்பங்களும் சரி, அனைத்துமே ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய புரட்சியாக கண்டது. எழுதப்பட்ட திருக்குறள் 2வது அதிகாரம் 7வது நிலையை பார்த்தோம்னா அனைவரும் எழுத்து நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னாலும் உங்களுடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கின்ற இறைவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் சமர்ப்பிப்போம். செவி சாய்த்து அவற்றை ஒரு ஆசீர்வாதமாக எங்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று உங்களுடையாக ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஒரு 2 விஷயம், இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஜோரா வர நல்லா கைதட்டியிருக்கேன்.
பார்க்காம வச்சேன். கொஞ்சம் நான் அருமையாக இருந்தேன், உருக்கமாக அருமையாக வசனத்தாகவே உங்களுக்கு நன்றி. நல்ல ஒரு சிரமம் எடுத்து அதை செஞ்சதுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். உட்காரலாம். அன்பிற்குரியவர்களே, இன்று 2 காணிக்கைகள் எடுத்துள்ளோம். முதலாவது காணிக்கை இந்த பங்கிற்காகவும், 2வது காணிக்கை கம்யூனியனுக்கு அப்புறம் நன்மை கொடுத்த பிறகு எடுக்கப்படுகின்ற காணிக்கை நம்முடைய தாயகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய விடுதி மாணவர்களுக்காக எடுக்கப்படுகிறது. கடந்த முறை நீங்கள் கொடுத்த தாராள உதவிக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள பணியிலிருந்து மத வழியாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இன்று நாங்கள் எடுக்கின்ற 2வது காணிக்கை நம்முடைய தாயகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டி உங்களுடைய தாராள மனதை காணிக்கையாக கொடுக்குமாறு அனுபவம் கேட்டுக்கொள்கின்றோம். ஆமென்.
நமது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்குரிய அருள்புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கின்றோம், அந்த அளவிற்கு எங்கள் வீட்டின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாள் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்று வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணை அவரோடு தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடுவதாக. அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இறந்து எழுதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உம் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சுவா, எங்கள் ஆயர்களும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பு நிறைவேற செய்தோம். அந்த எண்ணெய் உலகிலிருந்து விடம் அழைத்துக் கொண்ட உம் அடியார் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். உம் திருமகளோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை கூட இருக்க செய்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகி கணவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்து ஆகிய புனித நடைபெறும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நீ உகந்தேற்கும் மரமல்ல இவை நன்றாக. இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றிட்டு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படையால் பரிசு பெற்றதாக என்று சொல்வோம். ஆண்டவரே, தீமையிடத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் பிறந்திருக்கின்ற பாடம் இயேசு கொண்டு வந்திருக்கின்ற அமைதி, சந்தோஷம் அனைத்தும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஒருவரை வாழ்த்தி நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம். Maria.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த படித்தளத்திலிருந்து பாட்டு போட்டியில் பங்கெடுத்த நம்முடைய குழந்தைகள் 2ஆம் இடத்தை தட்டி வந்துள்ளார்கள். ஆகவே அவர்களுக்கு கரங்களை கரவசை விட்டு அவர்கள் அவங்க எப்படி பாடினாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க எப்படி செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் அந்த பாட்டு இப்போ கொஞ்சம் நேரம் அவங்க இங்கே பாடுவாங்க. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த ஒரு சிறிய பாடல் உங்களுக்காக. அதுக்குள்ளார ஒரு செயின் ஒன்று பிள்ளைகளுக்கு எது கீழே கலந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைகளை செக் பண்ணிடுங்க. தயவுசெய்து யாருன்னு அந்த பொறுப்பாளர்களிடம் கொடுக்கிறேன். அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி உங்களுடைய செயினை வாங்கிக்கலாம். பிள்ளைகளுக்கு யார்கிட்ட காணுங்கிறது தேடி கண்டுபிடிச்சது. இதை எடுத்து கொடுத்த தம்பிக்கு ரொம்ப நன்றி. அந்த பூசை ரொம்ப எடுத்து கொடுத்தாங்க. தம்பிக்கு சேலரி எடுத்து அவருக்கு நன்றி கொடுத்தாங்க. ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற புது வருடம் ஜனவரி மாதம் 22 மற்றும் 25ஆம் தேதி, ஜனவரி மாதம் 22, 25ஆம் தேதி திருமுழுக்கு வகுப்புகள் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய வழக்கமாக எங்கே நடைபெறுமோ அங்கே இருக்கும். பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2 ஆண்டவரே விண்ணப்பம் அறையிலும் உண்டு.
அருகிய நாங்களும் ஒரே திருமகனில் வரவிருக்கும் பிறப்பினால் ஒத்துயிர்க்கிற எங்களுக்கு அருள் புரிவியாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசிரியர் தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையில் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலகில் அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை முடிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவையுடைய அகற்றி நற்பண்பொழி ஒளியா உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்புத்தின் பிறப்பின் பெருமையை சூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு வானத்துதர் வழியாக அறிவித்து திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பிறந்திருக்கின்ற பாடல் இயேசு வழியாக ஆசீர்வதிப்பாராக. பிறந்திருக்கின்ற இயேசு பாடலுடைய ஆசிரியை பெற்றவர்களாய் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பணி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கிறிஸ்து பிறப்பின்படியே இங்கே சிறப்பாக நிறைவேற்றிய சிறு அவர்களுக்கு நமது பணித்திற சார்பாக
Amen.